வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான். கடையில் வர அதே டேஸ்ட்டில் எண்ணெயில் எப்படி மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கூட மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒரு 4-5 பொருள் சேர்த்தா போதும். சூப்பராக எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் சிக்கன் 65 சூப்பராக வந்துடும். வாங்க, அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீசஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு ஆச்சி சிக்கன் 65 மசாலா விற்கும் பார்த்தீங்களா, அதில் நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். போதும். நான் அதுக்கு மேலே எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தான் சேர்க்க போகிறேன். இந்த 65 பாக்கெட்டை நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் தனி மிளகாத்தூள் அரைச்சிருப்போம் பார்த்தீங்களா, நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது. தனியாக நம்ம மிளகாத்தூள் நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுறதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அந்த தனி மிளகாத்தூள் தான் அதில் நான் சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தனியாக அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஒட்டாமல் சிக்கன் 65 நல்லா வரும். அரிசி மாவு போடுறது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் நான் சேர்த்துருக்கேன். இது ஓரளவுக்கு 65 கிறிஸ்பியாக கொடுக்கும். அதனால் நான் அரிசி மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சிக்கன் 65 பவுடர்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துருக்கனால அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தயிரை சேர்த்துக்கிறேன். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் போட்டால் போதும். நீங்கள் லெமன் இருந்தால் லெமன் போடணும். நான் லெமனுக்கு பதிலாக நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப சூப்பராக வரும். பாருங்கள், நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ஊறலாம். நான் அதை மூடி வச்சு அதை ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சிட்றேன். நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் மசாலா நம்ம எண்ணெயில் போடுறப்ப டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், பிரிஞ்சு வராமையும் இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் ஒரு வாணலியை அடுப்பில் சூடுபடுத்திக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ரொம்பவும் நமக்கு சுற்றக்கூடாது. ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு சிக்கன் பொரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா உடனே கருப்பாகாமல் நமக்கு தேவையான அளவுக்கு கலரோடு சூப்பராக வரும். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து பார்க்கலாம் வாங்க. எந்த அளவுக்கு நமக்கு எண்ணெயில் மசாலா பிரியாமல் வருதாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒவ்வொரு பீஸாக நான் எண்ணெயில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரியாமல் சூப்பரான ஒரு சிக்கன் 65 நமக்கு ரெடி ஆயிரும். அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. ஒரு மிதமான சூட்லேயே வச்சு நீங்கள் சிம்மில் வச்சு பொரிச்சிடுங்க. சிக்கன் 65 அருமையாக ரெடி ஆயிரும். கொஞ்சம் கூட மசாலா ஒட்டலை பாருங்கள். கரண்டிலையும் ஒட்டலை, அதே அளவுக்கு எண்ணெயிலையும் ஒட்டி இருக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்கிறத பாருங்கள். நல்லா பொறுமையாக நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வெந்து வரும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே சிக்கன் 65 சூப்பராக செய்யலாம். அதோட ஒரு கறி லீஃபி நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா ஒட்டாமல் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குங்கிறத பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸிங்க. நம்ம கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றத பார்த்திங்கன்னா அவங்க எந்த எண்ணெயில் போடுறாங்கன்னு தெரியாது. குழந்தைங்களுக்கு நம்ம அதை எந்த அளவுக்கு நம்ம வாங்கிட்டு கொடுக்குறோங்கிறதுல நமக்கும் ஒரு மனசுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் நீட்டாக சுத்தம் பண்ணி நம்மளே கையில் அரைச்ச பவுட்ரு எல்லாத்தையும் நம்ம கலந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு எண்ணெயில் பொரிச்சு கொடுக்க போகிறோம். அதுவுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி தான். பாருங்கள், சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் போட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் 65 எந்த அளவுக்கு போட்டோங்கிறத நான் ரெடி பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே.